இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு குழந்தையின்மை, இதுல பெண்களுடைய பிரச்சனைகள்ல பார்த்தோம்னா இன்னைக்குள்ள நவ நாகரீக உலகத்துல லைஃப் ஸ்டைல் அப்படின்றது பெரிய பங்கு வகிக்கிறது. லைஃப் ஸ்டைல்ல இந்த உணவு மாற்றம் அப்படின்றது மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பங்க அமைச்சிருச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய பெரும்பாலான பெண்கள் 2 பேர் தானே வீட்டுல இருக்கோம், வரும்போது ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஆயிட்டாங்க. இன்னும் சிலர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்ப மட்டும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சனி ஞாயிறு லீவு, இன்னைக்கு 2 நாள் ஃப்ரீயா விடுங்களேன், நானும் வெளியே போய் குடும்பமா சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல என்ன ஆயிருதுன்னா, வீட்டுல நம்ம உணவு தயாரித்து சாப்பிடக்கூடிய அந்த தன்மை குறைந்து போகிறது, இல்லைன்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஆயிருது. ஏன்னா 2 பேருமே வேலை செய்யறாங்க. அதனால வாழ்வியல் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. சரி, அடுத்து பார்ப்போம். வேற எப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சமைப்பேன், ஆனா ரெடிமேட்ல சமைப்பேன். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தேநீர் கலக்குறாங்கன்னா 3-in-1ல கலக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு தோசை போடுறாங்க அப்படின்னா ரெடிமேட் தோசை மாவு எடுத்து வந்து தோசை போட்டுருவாங்க. மாவு ரெடியா விற்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும், இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த மாவு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, புளிப்புத்தன்மை ஏறாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் உள்ள போட்டிருப்பாங்க, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சில விஷயங்களை போட்டிருப்பாங்க. பேக்கிங்ல வந்துச்சுன்னா அதுல சில விஷயங்கள் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ரசாயன வகைகள் என்ன ஆகும் அப்படின்னா, உடலுக்குள்ள போய் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட் நிறைய இன்னைக்கு சாப்பிடுறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுறாங்க, கேன்ல அடைத்த உணவுகளை சாப்பிடுறாங்க, ரெடிமேட்டா அப்படி ஃப்ரோசன்ல வாங்கிட்டு வந்து டீப் ஃப்ரோஸ் பண்ணி எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப இந்த உணவு மாற்றம் என்பது பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய உடலுக்கு கொடுக்கிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவ்வளவு பெரிய பிரச்சனையா உண்டாகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, ஆமா இதுதான் பிரச்சனை. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவருடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க கோழி விற்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கோழி கொஞ்ச நாளைக்கு உங்க பிரச்சனைக்கு நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு பத்தியம் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அச்சச்சோ நான் கோழியே தொடமாட்டேன் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு பெருசுக்கு தான் அங்க வெளிநாட்டுல இருந்து அந்த கோழியை வந்து கடல்ல இருந்து சேருவோம், ஒரு கெமிக்கல் எடுத்து நாங்க அந்த தண்ணியில போடுவோம், இந்த கோழி எடுத்து அதுல போட்டோம்னா நல்ல பெருசா 2.5 கிலோவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி இந்த ரசாயனம் அப்படின்றது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஒரு பூ இருக்கு, அந்த கொத்துப்பூ அப்படின்னு விற்கிறோம் இல்லையா, அந்த பூவுல பயங்கரமான கெமிக்கலை ஸ்ப்ரே பண்றாங்க. அது மலர் அப்படின்றது இறைவனுக்கு பூஜை செய்வதற்காக. அது இறைவனுக்கு போகும் பொழுது அங்க தீர்த்தத்துக்குள்ள அந்த பூ படுது. அப்போ அந்த தீர்த்தம் நமக்கு கையில வருது, அதுலயும் அந்த கெமிக்கல் இருக்கு. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு கேமரன் போயிருந்தேன், அங்க போட்டிருக்காங்க, தக்காளிகளுக்கு நாங்க சில மருந்துகளை தெளிச்சிருக்கோம், தயவு செய்து உள்ள போகாதீங்கன்னு. அப்ப தெளித்த இத்தனை நாள் கழிச்சுதான் உள்ள போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அது நம்ம வீட்டுக்கு வருது, அப்புறம் கிச்சனுக்கு போகுது, நம்ம சமைச்சு அது உள்ள சாப்பிடுறோம், அது 2வது கதை. இப்ப தெளிச்சு கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துக்கு போகவே கூடாது, அவ்வளவு ஆபத்து அப்படின்றத அவங்க எழுதி போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ரசாயன கலவைகள் கொண்ட உணவுகளை தான் இன்றைக்கு நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க இருந்து பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம கிச்சனுக்கு வர முன்னுக்கு அது வளரும் போதே சில இடங்கள்ல பிரச்சனை, அதுக்கப்புறம் அது நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஒரு தடவை சந்தைக்கு போயிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், எனக்கு ரஸ்தாளி வாழைப்பழம் வேண்டும், வேற எந்த பழமும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, தோ இருக்குன்னு. அதை பார்த்தா பச்சை பச்சையா இருக்கு. அப்ப நான் சொல்றேன், அது பச்சையா இருக்கே, எனக்கு இன்னைக்கு பூஜைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிடணும்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, அதுக்குள்ள நான் பழுக்க வச்சிடுறேன்னு. நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு நிமிஷம் நின்றுட்டு நான் கேட்கிறேன், எப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அதை நாங்க பழுக்க வச்சிருவோம் அப்படின்னு. அப்ப இப்படித்தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி தேடி தேடி சாப்பிட்டாலும் சில சமயங்கள் அதுல இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப இந்த விஷயங்களைத்தான் சித்த வைத்தியர்களாக, அதாவது மலேசியால இருக்கக்கூடிய வைத்தியர்களாக நாம உங்களுக்கு உணவு முறை மாற்றத்தை கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப ஃபுட் ஸ்டைல் நம்மளுடைய குழந்தையின்மைக்கு பெரிய பங்கு வகிக்கிறது. அப்ப குழந்தையின்மை இருக்கு அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்குள்ள இருக்கும். அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு நம்மளுடைய அடுப்பாங்கரையை முதல்ல சரிப்படுத்தணும். இந்த எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.